வணக்கம். எல் நினோ என்றால் என்ன? அதை பற்றி அறிந்து கொள்வோம். கடலில் இருந்து சூடான காற்று தரையை நோக்கி வீசும். நீர்நிலைகள் வற்றி போய் அல்லது காய்ந்து போய் சிறிய குட்டை போல் இருக்கும். அதில் சில கொசுக்கள் அல்லது பூச்சிகள் மிதக்கும். இந்த தண்ணீரில் சிறுவர்கள் குளித்தால் அல்லது அங்கே விளையாடினால் அவர்களுக்கு இந்த பூச்சிகளினால் தொந்தரவு ஏற்படும். இதெல்லாம் எல் நினோவின் விளையாட்டுகள். மழை பொழிவு குறைந்துவிடும். குடிநீருக்கு பற்றாக்குறை ஏற்படும். விவசாயிகள் மிகவும் வருத்தப்படுவார்கள். விளைச்சல் குறைந்துவிடும். இதை தான் எல் நினோ என்று சொல்வார்கள். இது 2016 வந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து 10 ஆண்டுகள் கழித்து 2026 இந்த ஆண்டில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதனால் நாம் எச்சரிக்கையுடன் தண்ணீரை சேமிக்க வேண்டியது அவசியமாகிறது. பின்பு வருவதை முன்கூட்டியே அறிந்த தலைவி. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இதற்காக ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அவசியம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் செய்திருக்க வேண்டிய கட்டாய நடைமுறை என்று சொன்னார். அதுதான் மழைநீர் வடிகால் அமைப்பு. இந்த திட்டத்தை கம்பல்சரியாக ஒவ்வொரு வீடுகளிலும் செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் அனுமதியே கொடுப்போம் என்று ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருந்தார். அது இந்த கட்டுரைக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இன்று எல் நினோ என்ற முக்கியமான இயற்கை நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோ. எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு நீரில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு நிகழ்வாக இதை பார்க்கப்படுகிறது. இது பொதுவாக 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஏற்படுவதாக உலக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எல் நினோ என்பது ஸ்பானிய மொழிச்சொல். இதன் பொருள் சிறுவன் அல்லது குழந்தை இயேசு என்று பொருளாகும். எல் நினோ ஏற்படும் போது உலகின் பல பகுதிகளில் காலநிலை மாற்றங்கள் நிகழ்கின்றன. சில இடங்களில் அதிக மழையும் அதிக வெள்ளமும் ஏற்படலாம். அல்லது அணைகள் ஏரிகள் கூட உடைந்து மழை வெள்ளம் ஏற்படலாம். வேறு சில பகுதிகளில் கடுமையான வறட்சி மற்றும் சூரிய ஒளி வெப்ப அலைகள் உருவாகலாம். இந்தியாவிலும் எல் நினோவின் தாக்கம் காணப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை குறைய வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள். இதனால் விவசாயம், குடிநீர் பற்றாக்குறை மற்றும் மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் பாதிக்கப்படலாம். அதாவது நீர் மின்சாரம் போன்ற துறைகள் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். எல் நினோவால் கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. கடல் சில இடங்களில் உள்வாங்கி இருக்கும். தூத்துக்குடியில் சமீபத்தில் கடல் உள்வாங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் மீன்களின் இடம்பெயர்வு மாறுகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இந்த இயற்கை நிகழ்வை மனிதர்களால் தடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் வானிலை ஆய்வுகளின் மூலம் இதை முன்கூட்டியே கணித்து தண்ணீர் மேலாண்மை, விவசாய திட்டமிடல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் அதனுடைய பாதிப்பை குறைக்க முடியும் என்கிறார்கள். இறுதியாக எல் நினோ என்பது உலகின் காலநிலை பெரிதும் பாதிக்கும் ஒரு முக்கிய இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இதை பற்றி விழிப்புணர்வுடன் இருந்து அறிவியல் தகவல்களை பயன்படுத்தி அதன் விளைவுகளை எதிர்கொள்வது, அதனுடைய பாதிப்பை நீக்குவது நம் அனைவரின் கடமையாக கருதுவோம். இப்போதே மழை நீரை சேமிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.